اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، عن سالم بن عبد الله بن عمر عن أبيه قال: سمعت عمر بن الخطاب رضي الله تعالى عنه يقول: قد كان رسول الله صلى الله عليه وسلم يعطيني عطايا فأقول أعطيه أفرق إليه مني حتى أعطاني مرة مالا فقلت أعطيه أفرق إليه مني فقال رسول الله صلى الله عليه وسلم: خذه وما جاءك من هذا المال وأنت غير مسرف ولا سائل فخذه وما لا فلا تطمعه نفسك أو قال النبي صلى الله عليه وسلم. صدق رسول النبي الكريم. அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியவர்கள், ஆசையோடு எதிர்பார்க்காமலும் யாசிக்காமலும் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அன்பளிப்புகள். நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு வேலை செய்யறோம் சொல்றோம், அவங்க நமக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்குறாங்க, கொடுக்குறாங்க, நம்ம அதை எதிர்பார்த்து அவங்களுக்கு அந்த வேலையை செய்யல. இப்ப இதை வாங்கிக்கலாமா கூடாதா, இது யாசகத்துல வருமா அப்படின்னா அது முதல்ல யாசகத்துல வராது, அது அன்பளிப்பு. இதை வாங்கிக்கலாமா கூடாதான்னா தாராளமாக வாங்கிக் கொள்ளலாம். ரொம்ப கத்தார் அவங்க அறிவிக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு நன்கொடை வழங்கும் வழக்கம் உடையவர்களாக இருந்தார்கள். அப்போதெல்லாம் நான் என்னை விட அதிக தேவையுடையவருக்கு இதை கொடுங்கள் என்று நான் சொல்வேன். ஒருமுறை இவ்வாறு அவர்கள் எனக்கு பொருள் ஒன்றை கொடுத்த பொழுது என்னை விட அதிக தேவையுடையவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்பதாக நான் சொன்னேன். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், இந்த செல்வத்திலிருந்து எதை நீங்கள் ஆசையோடு எதிர்பார்க்காமலும் நீங்களாக கேட்காமலும் உங்களிடம் வருகிறதோ அதை மறுக்காமல் பெற்றுக் கொள்ளுங்கள். இவ்வாறு ஏதும் கிடைக்கவில்லையாயின் நீங்களாக அதை தேடிக்கொள்ளாதீர்கள் என்று சொன்னார்கள் என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த சம்பவம் நிகழ்வு எப்பொழுது நிகழ்ந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் ஜகாத் கடமையாகப்பட்ட பொழுது அந்த ஜகாத்தை வசூலிக்கக்கூடிய முதலாளாக முதல்ல நியமிக்கப்பட்டது உமர் ரலியல்லாஹு தஆலா. அதை வசூல் செய்வதற்காக உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க நியமிக்கப்பட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அங்க போறாங்க, எல்லா வசூல் செஞ்சுட்டு வர்றாங்க. இதற்காக மகனத்தை எடுத்து எல்லாம் மேற்கொண்டு அப்ப இதை கண்டவனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, எல்லாத்தையும் வரவர்கள் எல்லாம் பாக்குறாங்க, எங்கெங்க அனுப்பிச்சிருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன செய்யறாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு சில பொருள்களை எடுத்து கொடுக்குறாங்க, என்னங்க நீங்க வச்சுக்கீங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா ஒண்ணு சொன்னாங்க, யார் சொல்லா எனக்கு வேணாம், என்னை விட தேவையுடையவங்க இருக்காங்க, நீங்க அவங்களுக்கு கொடுங்க, யார் சொல்லா எனக்கு தேவையில்லை, அல்லாஹ் நல்லபடியா வச்சிருக்கா அப்படின்ட்டு இவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க.
இப்படி பல முறைகள் சொல்லிட்டு இருக்க ஒரு முறை ஒரு ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க, உங்களை நீங்க வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா இது நீங்க கேட்டு வாங்கல, இதை விளங்குவதற்காக வேண்டிதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அங்க ரசூலுல்லாஹி வலியுறுத்தி சொல்றாங்க, நீங்க இதை வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்க செய்த வேலைக்காக வேண்டி கூலியாகவும் இல்லை, நான் அதை பார்த்து கொடுக்கல, நீங்க இப்படி இப்படிலாம் வேலை செஞ்சீங்க அப்படிங்கிற காரணம் நான் கூலி கொடுக்கல, நீங்களா கேட்டு எடுத்துக்கிறவும் இல்லை, இதனால கொடுக்கிறது. அதனால இது ஒரு அன்பளிப்பு போல, இந்த நீங்க வாங்கிக்கங்க, இதுல இருந்து நீங்க சாப்பிடுங்க, இதுல இருந்து நீங்க சதக்கா செய்யுங்க, எல்லாம் செய்யுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா இதே நீங்க கேட்டு பெறக்கூடாது, எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது, நீங்க கேட்கக்கூடாது, அதை வலுப்படுத்தக்கூடாது. அப்படி நீங்கள் கேட்டாதான் அது என்னவாகும், யாசகமாக ஆகிரும். நான் செஞ்ச வணிக அவனி கூலி கொடுங்கண்டோ அல்லது எனக்கு என்ன ஒண்ணு கொடுக்கலாமே அப்படின்னு கேட்கிறதோ, இதுபோல செய்யக்கூடிய சமயத்தில் அது யாசகமாக ஆகிரும். அதனால்தான் இந்த ஒரு ஹதீஸை வைத்துதான் இன்னைக்கு இமாம்களும் சரி ஹாஃபிதுகளும் சரி அவர்கள் அன்பளிப்பாகத்தான் அங்க வாங்கக்கூடியது. எந்த ஒரு இமாமாக இருக்கட்டும், இமாமத்திற்கு சேரக்கூடியவர்களாக இருக்கட்டும், அவங்க டிமாண்ட் பண்ணி சேர்றாங்க அப்படின்னா அவங்க யார் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். எனக்கு இவளை கொடுங்க அப்படின்னு டிமாண்ட் பண்றாங்க, இவளை கொடுத்தா தான் வருவேன், இவளை கொடுத்தா தான் நான் செய்வேன் அப்படின்னு டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல அது கூடாது. என்ன செய்யலாம், சொல்லலாம், தேவைகளை எடுத்து சொல்லலாம், இந்த அளவுக்கு இருக்குது, இப்படி இருக்கு, பார்த்து கொடுங்க, நீங்க செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்றது இருக்குது. இது சாதாரணமா நம்மள ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க டிமாண்ட் பண்றது இல்லை, அவங்கள வலுப்படுத்துறது இல்லை. இருக்கக்கூடியவர்கள் கால சூழ்நிலைகளை விளங்கி, நேர சூழ்நிலைகளை விளங்கி அதற்கு தகுந்தார் அவர்களுக்கு மேலும் கண்ணியப்படுத்த வேண்டும். ஒரு அன்பளிப்பு என்று சொல்லக்கூடியது நான் நம்முடைய கண்ணியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றுதான். அப்ப அந்த ஊருடைய கண்ணியத்தை வெளிப்படுத்துகின்றார்கள், அவர்களை வெளிப்படுத்துகின்றார்கள்னா எங்களுடைய ஊரை பற்றி கௌரவமாக கண்ணியமாக இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் தாராளமாக செய்ய வேண்டும் என்று அவர்கள் செய்யக்கூடியது. அதனால அங்க என்ன செய்யக்கூடாது, டிமாண்ட் பண்ணக்கூடாது, நீங்க கேட்கக்கூடாது அப்படிங்கிறத முன்னாடியாகத்தான் அவங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்கா வசூலிப்பதற்காக அதற்காக எந்த ஒன்றையும் நீங்க செய்யக்கூடாது அப்படின்னாங்க. இதே போல உமர் ரலியல்லாஹு அவங்க கலீஃபாவாக இருக்கக்கூடிய சமயத்துல நடந்த விஷயம். அப்ப அப்துல்லாஹ் இப்னு சாயித் அல் மாலிகி ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, என்ன ஜகாத் வசூலிக்கும் அதிகாரியாக நியமித்தார்கள். யாரும் உமர் ரலியல்லாஹு அவங்க நியமிச்சாங்க. அவங்களுடைய காலகட்டம் நான் அந்த பணியை முடித்து விட்டு உமர் ரலியல்லாஹு அவர்களிடம் ஜகாத் பொருட்களை ஒப்படைத்த பொழுது எனக்கு ஊதியம் கொடுக்க உத்தரவிட்டார்கள். அப்பொழுது நான் இந்த வேலையை அல்லாஹ்விற்காகவே செய்தேன், எனக்குரிய ஊதியம் அல்லாஹ்விடமே உள்ளது என்று சொன்னேன். அதுக்கு உமர் அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள், என்ன, நீங்களான கேட்காமல் உங்களுக்கு ஏதேனும் வழங்கப்பட்டால் அதை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஜகாத் வசூலிப்பவனாக இருந்தேன். அதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஊதியம் வழங்கினார்கள். நீங்கள் சொன்னதை போன்றே நானும் சொன்னேன். அப்பொழுது என்னிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்களான கேட்காமல் ஏதேனும் உங்களுக்கு நீங்கள் செய்த பணிக்காக வழங்கப்பட்டால் அதை நீங்கள் வாங்கி உட்கொள்ளுங்கள், தர்மம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய காலத்தில் வரக்கூடிய அந்த சஹாபிக்கு சொல்றாங்க, நீங்க அதை சாப்பிடலாம், கொடுக்கக்கூடியதான் சாப்பிடலாம். அப்ப அன்பளிப்பாக ஹிபத்தாக கிடைக்கக்கூடியது. அதனால்தான் இங்க ஊதியம் என்று சொல்வதை விட ஹிபத்து என்பதைத்தான் சொல்கிறோம், ஹதியா என்பதைத்தான் நாம்
குறிப்பிடக்கூடியதாகத்தான் சொல்லணும். பள்ளி பணியாளர்களுக்கு ஹதியா கொடுக்கணும், சாலரி அப்படிங்கிறது சம்பளம்ங்கிறத ஊதியம் என்பதோ சொல்லாமல் ஹதியா எனக்கூடிய வார்த்தையில் முற்காலங்களில் இருந்து அதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அன்பளிப்பு எனக்கூடிய வார்த்தைகள் தான். அருமைக்குரிய சகோதரர்கள் பெரியவர்களே, எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் விளங்கி நடக்கக்கூடிய நண்பாக்கியத்தை வந்து அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.